இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, நான் தொடக்கத்திலே முன்னுரையிலே கூறியது போல இன்று திருச்சபைக்கு எல்லாம் தலைவராக புனித பேதுரு இருக்கின்றார். அவருடைய தலைமைத்துவத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். இன்றைய நாளிலே தூய பேதுரு ராயப்பரை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாரும் கோவிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு வருவீங்க, அப்படி தானே? வழக்கமாக குளிச்சுட்டு வரும், எல்லோரும் குளிச்சுட்டு. இப்போது குளியல் சோப்பு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? ஏதாவது குளியல் சோப்பு சொல்லுங்கள். சத்தமாக சொன்னேன் நான் சொல்லுவேன். பியர்ஸ், பா மகிழ்ச்சி. வேற சிந்தால், அப்புறம் சிந்தால். இந்த பக்கம் லிரில். நிறைய சோப்பு இருக்குது தெரியுங்களா? லக்ஸ்ன்னு ஒரு சோப்பு தெரியுமா? தெரியுமா? ஹமாம் அப்படின்னு ஒரு சோப்பு இருக்கு தெரியுமா? ரெண்டு சோப்புக்கு என்ன வித்தியாசம்? ஹமாம் வந்து பச்சை கலர் இருக்கும், தெரியுமா? ஹமாம் பச்சை கலர் இருக்கும். லைஃப் பாய் சகப்பு கலரில் இருக்கும். ஹமாம் வந்து ரவுண்டாக இருக்கும், கோழி முட்டை மாதிரி இருக்கும், தெரியுமா? கோழி முட்டை மாதிரி இருக்கும். லைஃப் பாய் கட்டமாக இருக்கும், செங்கல் சோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஹமாம் சோப்புக்கு விளம்பரப்படுத்தும் பொழுது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கின்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளமும் தீர்ந்துடும், அது கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கலாம். 10 விதமான அந்த பிசு பிசுப்பு, வழவழப்பு, சொறி சிரங்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மனசில் வச்சுங்க, சரிங்களா? மனசில் இந்த 10 விதமான ப்ராப்ளத்தையும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த ஹமாம் சோப்பு இருக்கின்றது, சரிங்களா? இப்பொழுது ராயப்பர் பேதுருக்கு வருவோம். அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, முதல் நூற்றாண்டு, இயேசுவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது 3 பெரிய மதங்கள் இருக்கின்றது. 3 பெரிய மதங்கள். ஒன்று யூத மதம், சரிங்களா? பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒன்று யூத மதம், சரிங்களா? இன்னொன்று கிரேக்க மதம், கிரேக்க மதம். மூன்றாவது ரோமை மதம். 3 மதங்கள் இருக்கிறது. 3 மதங்கள்: யூத மதம், கிரேக்க மதம், ரோமை மதம். 3ம் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். யூத மதத்தில் அது வந்து யாவே கடவுளாக இருக்கிறது. யூத மதத்தில் யாவே கடவுள், மோயிசன், தாவீது இறைவாக்கினர்கள் என்று நம்புகின்ற ஒரு சமூகம். கிரேக்க கடவுள்கள் நிறைய பேர் இருக்கிறார். கிரேக்க கடவுள்கள், சூரிய கடவுள், நிலவு, காற்று, இதற்கெல்லாம் கடவுள் இருக்கின்றார்கள். அதே போல் ரோமை கடவுள்கள் என்று நிறைய இருக்கிறார். ரோமை கடவுள்கள், ஜனவரி, பிப்ரவரி, அவர்களெல்லாம் கடவுளுடைய பெயர்கள் தான் அதெல்லாம். எனவே இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகின்றார். இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஒரு புதிய வழியை சொல்லிக் கொடுக்கின்றார், புதிய வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். எனவே இந்த புதிய வழியை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இந்த இயேசுவை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது என்று அவருடைய சீடர்களுக்கிடையே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. யாரா அவர் அப்படின்னு சொல்கிறாரு. 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, முடவரை நடக்க வைக்கிறார். ஒருவேளை ஒரு கடவுளாக இருக்குமோ அப்படின்னு மக்களும் நினைத்தார்கள், அவங்க கூட இருக்கிற அப்போஸ்தலர்களும் நினைத்தார்கள், சீடர்களும் நினைத்தார்கள். இது ஒரு சிக்கல். எனவே இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது 3 விதமான சிக்கல்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பதில் தர வேண்டியதாக இருந்தது. ஒன்று மத சிக்கல். இப்பொழுது வந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து யூத மதத்தைக்காக வந்திருக்கின்றாரா,
அல்லது இவர் அரசராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களே, இவர் ரோமை மதத்திற்காக வந்திருக்கின்றாரா, அல்லது நான் இறந்து உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் சொல்கின்றாரு, எனவே இவர் கிரேக்க மதத்திற்காக வந்திருக்கின்றாரா என்ற ஒரு மத சிக்கல் இருந்தது. மத சிக்கல். இரண்டாவது மரபு சிக்கல். மரபு சிக்கல் என்றால் யூத மதத்திலே கைகளை கழுவி விட்டு தான் நாம் உணவு உண்ண வேண்டும், ஓய்வு நாளிலே எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்றெல்லாம் குறைந்தது 800 சட்டங்கள் இருந்ததாக சொல்கின்றார்கள். அந்த சட்டத்தை எல்லாம் மீறுகின்ற ஒரு மனிதராக, தலைவராக, குருவாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். ஒன்று மத சிக்கல், இன்னொன்று மரபு சிக்கல். மூன்றாவது மனத்திலே ஒரு சிக்கல். இவரை நம்பலாமா வேணாமா என்று அந்த சீடர்கள் அவரை பார்த்து அந்த முடிவெடுக்கின்ற ஒரு தருணத்தில் இருந்தார்கள். இப்பொழுதுதான், இந்த கட்டத்தில்தான் இயேசு கிறிஸ்து நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுது இந்த சீடர்களை பார்த்து நான் யார் என்று சொல்கிறார்கள் மக்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளுடைய மகன். மெஸ்ஸியா என்றால் அர்ச்சிக்கப்பட்டவர், அருட்பொழிவு செய்யப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் என்று. உடனே பில் சாங்ஷன் ஆகுது. நீ தான் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நான் தேடிக்கொண்டிருந்த ஆள் நீ தான். மண்ணகத்தில் எதையெல்லாம் கட்டுவாயோ விண்ணகத்திலும் கட்டப்படும், மண்ணகத்தில் எதையெல்லாம் அவிழ்ப்பாயோ விண்ணகத்திலும் அவிழ்க்கப்படும் படா சொல்லிட்டு அந்த ஒரு அதிகாரத்தை பகிர்ந்த ஒரு நேரத்தை தான் திருச்சபை இன்று நாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, அதை நினைவூட்டுகின்றது. பேதுருடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். பேதுரு நம்மை போலவென்றால் இந்த இந்து மதத்திலே அந்த ஒரு பாரம்பரியத்தில் சொல்வார்கள், ஒரு மனிதன் 4 நிலைகளை கடக்கின்றான் என்று. ஒன்று வித்யார்த்தா, அதாவது மாணவனாக இருக்கின்றான் என்று சொல்கிறான். இரண்டாவது கிரகஸ்தா, குடும்ப வாழ்க்கையிலே இருக்கின்றான். மூன்றாவது வனப்பிரஸ்தா, குடும்ப வாழ்க்கையெல்லாம் முடிந்த பிறகு அவன் வனத்திற்கு காட்டுக்கு செல்கின்றான். நான்காவது சந்நியாசா என்று சொல்லுவான். சந்நியாசா, அவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆசாபாசுகளை எல்லாம் அறுத்து ஆண்டவருடைய அன்பை நோக்கி, தன்னை படைத்த பரமாத்மாவை நோக்கி செல்கின்றான் என்று. இந்த 4 ஸ்டேஜ்களையும் கடந்தவர், 4 நிலைகளையும் கடந்தவர் புனித பேதுரு அவர்கள். நாம் பைபிளிலே படிக்கின்றோம், அவருக்கு மாமியார் இருந்தார், எனவே அந்த மாமியார் காய்ச்சலாக இருந்தார், அவரை சென்று ஆண்டவர் குணப்படுத்தினார் என்று. அதன் பிறகு தனது குடும்பத்தை விட்டு கடவுளோடு இருக்கிறார், இயேசுவோடு இருக்கின்றார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து அவருக்கு அந்த சீமோனி, யோனாவின் மகனான சீமோனி, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று மும்முறை கேட்கின்றார். எனது ஆடுகளை மேய், எனது ஆடுகளை பேணி வளர் என்று சொல்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற அப்போஸ்தலர்கள் அனைவருக்கும் அவர் தலைவராக மாறி, இறுதியிலே எனது குரு இயேசுவை போல நான் சிலுவையிலே அறைந்து சாக விரும்பவில்லை, என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்று அவர் பணித்ததற்கு இணங்க அவர் மறைசாட்சியாக இருக்கின்றார். இன்றெல்லாம் நாம் திருச்சபையினுடைய தலைவர்களை எவ்வாறு மதிக்கின்றோம், எவ்வாறு பார்க்கின்றோம்? நமது குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் பதில் பங்கு தந்தையிடம் இருக்கின்றது, ஒரு ஆன்மீக குருவிடம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நமது மனதில் இருக்கின்ற, நமது குடும்பத்தில் இருக்கின்ற உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் பதில் நாம் வணங்குகின்ற இந்த ஆலயத்திலே இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நாளிலே கடவுள் என்ன ஆசைப்படுகிறார்? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று தான் ஆசைப்படுகிறார். ஆனால் நாம் தான் ஆன்மீக குருடர்களாக மாறி எதை யாரிடம் சொல்ல வேண்டும், எதை யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரியாமல் திக்கு திணறி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே புனித பேதுருடன் வேண்டிக் கொள்வோம், ராயப்பரம் வேண்டிக் கொள்வோம். அன்பு புனிதரான புனித ராயப்பரே, புனித பேதுருவே, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி எங்களுக்கு சமாதானத்தையும் குடும்ப ஒற்றுமையும் தந்தள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.